Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. So இன்னைக்கு வீடியோல உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, என்னோட ரூம் வந்து என்னோட ரூம், எங்களோட ரூம், என்னோட கௌதமோட ரூம் வந்து க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. அது வந்து கௌதம் தான். அவன் கொஞ்சம் காண்டில் இருக்கான். ஏன்னா அவனோட ரூம் வந்து நான் என்னோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கேன்ற கடுப்பில் இருக்கான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எப்படி இந்த ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு காட்டுறோம். கொஞ்ச நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி நாங்கள். ஸோ வாங்க எங்கள் ரூம் இப்போ எவ்வளோ குப்பை தொட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட திங்ஸ் மொத்தம் வைக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு கபோர்டு இல்லாததுனால அப்படியே இங்கே வைக்க ஆரம்பித்து அப்படியே இங்கேயே ஒரு இடம் வந்து நாசமாக ஆக்குப்பை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து துவைச்ச துணியெல்லாம் என்னோடது தனியாக கௌதமோட தனியாக மடிச்சு வச்சிருக்கேன். முதல்ல இந்த ரூம்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய குப்பை இங்கே ஒன்று உட்காந்து. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் தொடச்சிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இது மொத்தத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். என்னோடய கம்ப்யூட்டர்லேயும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ நான் துணி மடித்து வச்சுட்டேன். அதை வந்து வீடியோவில் காட்டி உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ துணியை மடிச்சாச்சு. இப்போ கௌதம் துணியை கௌதமோட கபோர்ட்லேயும் என்னோட துணியை என்னோட கபோர்ட்லேயும் வச்சுட்டா இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ பொறுப்பாக அவர் துணியை அடுக்கிட்டு இருக்காரு பாருங்க. மடித்து வச்சா எடுத்து அடுக்குவார், இல்லைன்னா 10 நாள் ஆனாலும் அந்த இடத்த விட்டு அந்த துணி நகராது. ஆக்சுவலாக எங்களுக்குள்ள டீல், நான் தான் முதல்ல அடுக்கி வச்சுருந்தேன். ஆனால் நான் அடுக்குனா கௌதம்க்கு அவனோட ட்ரெஸ்ஸு எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் நீ மடித்து மட்டும் வை, நான் அடுக்கிக்கிறேன்னு டீல் போட்டுக்கிட்டான். இப்போ கௌதம் அடுக்கிறதையும் நான் அடுக்கிறதையும் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவனோட வார்ட்ரோப் என்ன அழகில் அவன் அடக்கியிருக்கான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன ப்ரோ, சேலஞ்ச் அக்செப்டடா? நாட் அக்செப்டட். பார்த்தீங்களா? இப்போ அந்த லுக்கு விட்டார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டை நீ எதுக்கு இந்த டிஷர்ட்ஸோட மடித்து வச்சேன்னு லுக் விட்ருக்காரு. மடித்து வைக்கிறதே பெருசு, இல்லை பிரித்து வேற வைக்கணும். ஆமா, எனக்கு சப்போர்ட் கால் இருக்காங்கன்னு காட்ட வேணாமா? ஏன் உனக்கு வரலையாப்பா? கௌதம் அண்ணா பாவம், கௌதம் அண்ணாவை இப்படி பண்ணாதீங்க. பாவம்னு சொல்லி ஒரு 3 பேர் அனுப்பிச்சிட்டீங்கல்ல, அது அவளால தாங்கிக்க முடியல. எப்படியாவது பண்ணிடணும்னு பண்ணிட்டாங்க. ஸோ நான் குயிக்காக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்க போகிறேன். அப்போ தான் நம்ம இங்கே வந்து கூட்டிகிட்டு துடைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ நான் குயிக்காக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளில வச்சுட்டு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் இருக்க மேக்கப் ஐட்டம்லாம் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து டைம் குயிக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம்.
ரேண்டம் திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. கீழே அவ்வளோ வெயிட் இருக்கிறதுலாம் கீழே வச்சுருக்கேன். என்னோடய மேக்கப் மொத்தம். ஸோ இதில் என்னோடய மேக்கப் மொத்தம் நல்லா வெயிட்டாக இருக்குது. இது அப் டு 20 kg தாங்கும்னு சொன்னாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த அமேசான் செல்லர் இதில். அதுக்கேற்ற மாதிரி அது இருக்குது. இங்கே வந்து என்னோடய நெயில் பாலிஷ், கொஞ்சம் லிப்ஸ்டிக் இங்கே இருக்குது. இன்னும் மீதி லிப்ஸ்டிக்லாம் நான் எடுத்து இதில் வைக்கணும். பட் எனக்கு இன்னும் ஆர்கனைசிங் டப்பாலாம் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் கலர் வைஸ் லிப்ஸ்டிக்கை பிரித்து வைக்கலாம், ஈஸியாக இருக்கும். ரெட் என்கிட்ட மோஸ்ட்டாக ரெட், ப்ரௌன் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வைக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து தொடச்சி இதில் வச்சுருக்கேன். தேர்ட் இங்கேயும் என்னோடய லிப்ஸ்டிக் அண்ட் என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் அண்ட் இங்கே ரேண்டம் ஸ்டஃப் கையில் கிடச்சதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை தான் ஆர்கனைஸ் பண்ணணும். பட் இப்படி பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எனக்கு அலெக்ஸ் ட்ராயர் வாங்கணும். நீங்கள் இது அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அலெக்ஸ் ட்ராயர் வாங்கணும். அது வரைக்கும் டெம்ப்ரரியாக அந்த பிளாஸ்டிக்கில் கலர் கலராக இருக்கிறது கம்ப்ளீட் நோனோ. எனக்கு பிளாஸ்டிக்னாலே கம்ப்ளீட் நோனோ தான் என்கிட்ட இருந்து. ஸோ அதனால தான் இந்த மெட்டல் வுட் ஃபேப்ரிக் எடுத்தேன். இது வந்து நமக்கு கிழிஞ்சிட்டாலோ இல்லை வீணாக போயிட்டுனாலும் நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தனியாக வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து லைஃப் நல்லாவே இருக்கும். ஏன்னா இது ப்ளைவுட், மோஸ்ட்டாக இப்போ எல்லாமே ப்ளைவுட்டில் தான் வருது. இது வந்து மெட்டல்ன்றதுனால இது லைஃப் நல்லாவே இருக்கும். அண்ட் இது என்னோடய ஃபேவரட் பார்ட் இப்போதைக்கு இந்த ரூமில். நீங்கள் கம்ப்ளீட் ரூம் டூர் பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ரூம் செம்ம நீட்டாகியாச்சு. இப்போ தான் வந்து ஹாப்பியாக இருக்குது என்னோடய மைண்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட க்ளீனிங் முடிச்சாச்சு. நிறைய பேர் என்னோடய ரூமை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கணும்னு நினச்சிங்க. நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுவேன். பட் அது எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து என்னென்னலாம் மெயினாக பண்ணணும் அதெல்லாம் அவங்க கூட காமிச்சேன். ஸோ மெஸ்ஸியான ரூம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என் ரூம் க்ளீனாக இருந்தால் எப்படி இருக்கும், ஐ மீன் இது எங்கள் ரூம், என்னோட கௌதமோட ரூம். ஸோ க்ளீனான ரூம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கிளம்ஸியாக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு பிஃபோர் இப்போ காட்டுறேன். ஸோ பிஃபோர் நீங்கள் இப்படி தான் கிளம்ஸியாக இருந்தது இந்த இடம். இப்போ ஆஃப்டர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். இங்கே இவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தது மொத்தம் இந்த ஒரு ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அரேஞ்ச் பண்ணுறது. நான் இன்னும் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ண என் திங்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்ற வீடியோ கம்ப்ளீட்டாக தனியாக நான் போடுறேன். இப்போதைக்கு இங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். அண்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் அது எப்பயோ ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்ற ஐட்டம் எல்லாம் இந்த பாக்ஸஸில் இருக்குது. இந்த பாக்ஸ் கலர் காம்பினேஷன் அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வச்சுருக்கேன். அண்டு எனக்கு இந்த மாதிரி கபோர்டு மேலே எது வச்சாலுமே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் இவ்வளோ நாள் இங்கே வச்சுருந்தேன். இப்போ அதை மொத்தம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். எங்கள் கர்டன்ஸ் வந்து துவைக்க போட்டிருக்கேன். அந்த கர்டன்ஸ் ரெண்டும் துவைச்சி முடித்ததுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம மாட்டிடுவோம். அது காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய பெட் செட்டப். என்னோடய பெட் செட்டப் எப்போ நீங்கள் என் ரூமுக்கு வந்தாலும், ரூம் மெஸ்ஸியாக இருந்தாலும் பெட் வந்து நீட்டாக தான் இருக்கும். மெஸ்ஸி பெட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கௌதமுக்கும் அது நான் சொல்லி ஹேபிட் ஆகிட்டு, நான் இல்லைனா கூட கௌதம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ நான் கொஞ்சம் உருண்டு புரண்டதுனால இப்படி இருக்குது. இல்லைனா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பெட்டு வந்து க்ளீன் பண்ணது. அண்ட் இந்த பக்கம் என்னோடய சிஸ்டம், ஒர்க் ஸ்பேஸ் நீட்டாக இருந்தால் ஒர்க் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம். இடம் கிளம்ஸியாக இருந்தாலே மைண்டும் கிளம்ஸியாகிடும். பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளம்ஸியாக இருந்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழேயும் பாருங்கள். இதுதான் ரூம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு இந்த ரூம் டூர் கம்ப்ளீட்டாக பார்க்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் இந்த ரூமில் என்னென்ன நாங்கள் வச்சுருக்கோம், ஏன் அதை அங்கே வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை கௌதி சோபி சேனலில் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். பிகாஸ் இது கப்புள் ரூம். உங்களுக்கு என்னோடய ரூம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டில் இருக்க என்னோடய ரூம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பல வருஷமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சூப்பர் டூப்பர் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை. See you.